ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க குலோப் ஜாம் சாஃப்டாக விரிசல் இல்லாமல் உடையாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பால் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம், குலோப் ஜாம் மாவு எந்த மாதிரினாலும் சரி எடுத்துக்கோங்க. ஸோ குலோப் ஜாம் மாவை ஒரு பவுலில் போட்டுட்டு அந்த பாலை தெளித்து பிசையணுங்க. டக்குன்னு நிறைய ஊற்றிடக்கூடாது, தெளித்து சாஃப்டாக பிசையணும். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இழுத்து பிசைஞ்சிடக்கூடாதுங்க. ஸோ தெளித்து சாஃப்டாக பிசைஞ்சு கொஞ்சம் அந்த விரலில் நம்ம ஒட்டுற மாதிரி பிசைஞ்சிட்டோன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம தொட்டு பார்க்கும்போது அப்படியே விரலில் ஒட்டாமல் நல்லா ஆயிருங்க. ஏன்னா தண்ணி இழுத்துக்கும். ஸோ ஈரப்பதம் இருந்தாலும் இழுத்துக்குங்க. ஸோ பார்த்து பிசைங்க, நல்லா இழுத்து பிசைஞ்சிடாதீங்க, ரொம்ப ஹார்டாகிடும், உருண்டை ஊறாது. ஸோ தொட்டு பாருங்கள் அப்படியே சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நெய் தொட்டு தாங்க நம்ம உருண்டை பண்ண போகிறோம். நெய் தொட்டு தான் உருண்டை பண்ண போகிறோம். நெய்யில் தான் உருண்டைகள் நம்ம பொரிக்க போகிறோம். அதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ உருண்டை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ப்ரெஷர் கொடுத்து இல்லை 2 டைம்ஸ் அழுத்தி தான் உருண்டை பண்ணுறோம். உருண்டைகள் வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஷேப்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அழுத்தி பண்ணுறதுனால உடையாது, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், விரிசல் வராது உருண்டை. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற நான் 2 ஷேப்ஸ் பண்ணியிருக்கேன், ஒன்று ஓவலும் ரவுண்டும். ஸோ இது வந்து பேக்கரிகளில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஓவல் ஷேப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா. ஸோ வாங்க நெய்யில் பொரிச்சு எடுக்கலாம். அடுத்த உருண்டைகளை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 30 above வந்திருக்கு ஒரு பாக்கெட்டுக்கு. ஸோ வாங்க ஒரு உலக்கு சர்க்கரைங்க, ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உலக்கு சர்க்கரை, 1/4 பிடி உலக்குன்னு சொல்லுவாங்க, காப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு உலக்கு சர்க்கரை, 2 உலக்கு தண்ணி ஊற்றி ஏலக்காய் போட்டு நல்லா கொதிக்கணும். நல்லாவே கொதிக்கணும், அதாவது கம்பி பதத்துக்கு முந்தின ஸ்டேஜ். கரண்டி எடுத்து பார்த்தா பிசு பிசுன்னு இருக்கணும், அந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கட்டும். நம்ம அது பாட்டு கொதிக்கிட்டு நம்ம உருண்டைகளை பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஸோ நெய்யில் தாங்க பொரிக்கும், நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தேன். நெய் 100 நெய் போதுங்க. 100 நெய் விட்டு 5 உருண்டைகளாக போட்டு பொரிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜீரா ஒரு கிண்டிட்டு அதுக்கப்புறம் வரலாங்க, ஜீரா எந்த பதத்தில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா உருண்டைகள் வந்து 5 இல்லை 6 உருண்டைகள் போட்டு தான் பொரிக்க போகிறோம். ஏன்னா நமக்கு நெய் கம்மி. ஸோ அதனால் நெய் நிறைய இருந்தாலும் வேஸ்ட்டு தான். அதனால் ஸோ கொஞ்சமாக போட்டு அப்படியே புரட்டி விட்டு ஒவ்வொரு உருண்டைகளாக புரட்டணுங்க. இல்லைனா உடஞ்சிரும், டக்குன்னு புரட்டிட்டோன்னா உடஞ்சி போயிடும். இல்லை ஒவ்வொரு உருண்டைகளாக புரட்டி அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி இருக்கணுங்க நல்லா உருண்டைகள். இந்த ஜீரா எக்ஸஸ் ஆனால் வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு ஒரு மெத்தடு சொல்கிறேன் நான். யாரும் ஜீராவை கீழே கொட்டிடாதீங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி மாவு இருந்துச்சுன்னா உப்பு போட்டு மட்டும் கிண்டி அதை பணியாரமாக ஊற்றி ஜீராவில் போட்டு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ அதுக்குள்ளே உருண்டை நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு, பார்க்கலாம். கோல்டன் ப்ரௌனாக ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு. அடுத்து ஓவல் ஷேப்ஸ் போட்டு நம்ம எடுக்க போகிறோம். ஸோ பணியாரத்தை மறுபடியும் நான் கண்டினியூ பண்ணுறேன், எப்படி அந்த ஜீராவில் போடணுன்னு சொல்லிட்டு. பார்த்திங்களா உருண்டையெல்லாம் செம்மையாக வந்திருக்குங்க. ஜீராவில் போட்டு 2 hours வேணுங்க. நம்ம இந்த உருண்டை நம்ம ஜீரா வந்து நம்ம ரொம்ப தண்ணியாக வைக்கல. ஸோ உருண்டைகள் ஆறி இருக்கணும், ஜீரா வந்து சூடாக இருக்கணும். 2 hours அப்படியே ஊறட்டும், ஊறி வரட்டும். அது நான் சொன்னேன்ல, வெறும் இட்லி மாவு தாங்க போட்டு பணியாரம் ஊற்றி ஜீராவில் பணியாரத்தை சூடாக போட்டு சாப்பிட்டு பாருங்கள். பார்த்திங்களா குலோப் ஜாம் எவ்வளோ டேஸ்ட்டாக செம்மையாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ செம்மையாக இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்கள். நெய்யில் பொரிச்சு எடுத்து பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ 2 மெத்தடுங்க. 1 பால் ஊற்றி பிசையணும், 2 நெய்யில் பொரிக்கணும், 3 வந்து ஜீரா வந்து நல்லா கொஞ்சம் பிசுப்பு தன்மையில் இருக்கும். அந்த ஜீரா கெட்டு போகாது. ஸோ பாருங்க சாஃப்டாக இருக்குது. அந்த பணியாரத்தையும் மறந்துடாதீங்க, ஊற்றி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ ஜீரா வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ எந்த பொருளும் ஃபுட்டெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண பிடிக்காது. ஸோ ஃபுட் எதுவும் வேஸ்ட் பண்ண வேணாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ உருண்டையை உடைச்சி காமிக்கிறேன் எப்படி அழகாக அப்படி ஊறி இருக்குன்னு. வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் டு ஆல். தேங்க்யூ.